இப்படி நகை கண்டு நகைதான் பார்க்கிறான். இடையே பார்த்தாலும் இடையதான் பார்க்கிறான். அவன் உடைய பார்த்தவன் உடையதான் பார்க்கிறான். அழகை பார்த்தவன் கண்ணழகை பார்க்கின்றான். ஆயிரம் என்ன அடையாளம் அங்கு அடையாளமே யாருமே பொழுதும் பார்க்கவில்லை. ஆமா ஆகியவன் அருகாமையில் வந்து சொல்லுகின்றான். அப்பா சிவர்களே, அப்பா தேவர்களே, எதுக்கு சண்டை போடுறியே? அமிர்தமானது கிடைத்தோம். சரி, அமிர்தமானது பிறந்தது. இதை பங்கு வெட்டி சாப்பிடுறதா சண்டை போட்டு கொண்டிருக்கோம். அமிர்தத்துக்கு பங்கு சண்டை போடுறீங்களா? எப்ப அவன் அமிர்தத்தை ஏட்ட போட்டு நான் பயிர்த்து கொடுக்கிறேனே. தம்பி, இந்த பெண்மணி வந்து அமிர்தம் கேட்கிறானே, எப்படி கொடுக்கறது? பெண்களை நம்ப கூடாது என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. வெம்புவாள் வெளுவாள் பொய்யே, வெயில தழுவாள் பொய்யே, தமிழ தென்பே நிற்பாள் பொய்யே, சாயிர நிற்பாள் பொய்யே, அம்பிலும் புதிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாளி நம்பிக்கைகள் எல்லாம் ஆய விட கேவலதான். ஆமா அண்ணே, எதற்கு பெண்களை நம்பணும்? எதற்கு நாயை போல தெருவுல நிக்கணும்? இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சரி, இப்படி என்று சொன்னால் இந்த பெண்ணை பார்த்தால் குடும்ப பெண்ணாகவே இருக்கின்றார். ஒரு அடி வாங்கி சாப்பிட்டால் அம்மா கையினால சாப்பிடணும். அப்படி இந்த அமிர்தகுலத்தை வாங்கியவன் கையிலே கொடுத்தார்கள். அமிர்தகுலத்தை வாங்கிய கணவன் கையிலே வாங்கி அப்பா தேவர்களே, உங்களுக்கு நான் அமிர்தம் வேண்டும் என்று சொன்னார். தேவாதி தேவர்கள், நீங்கள் வாழ பிறந்த மக்கள் வலுவரமாக அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பா சிவர்களே, நீங்கள் விதமாக அமர்ந்து கொள்ளுங்கள். வலது கையை நீட்டி இடது கையை கட்டி கண்ண மொழி வாய் வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு அமிர்தம் கொடுப்பா. ஆமா அப்படின்னு சொல்லி, ஆமா அம்மா, நீ அமிர்தத்தை கையில வைப்ப, வலது கையை நீட்டி இருக்கிறோம். சரி, இடது கையை பனிவோடு கட்டி இருக்கிறோம். ஆமா, வாய பொத்தி கண்களை மூடி இருக்கணும்னு சொல்றியே, சரி, எதுக்காக கண்ணை மூடிட்டு இருக்க சொல்றேன்? கண்மணி தெரிந்தாலும் அமிர்தம் பங்கிட்டு கொடுப்போம் பாரு. பெண்ணாக இருந்தாலும் தங்களோட முகத்தை நீங்க எட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி கொஞ்சம் வெக்கமா இருக்க பாத்தீங்க. கண்மூடி தேவை, கண்ணை மூடிக்கொண்டே இருங்கள். அசுரனே, கடைசியில யார் கண்ணை திறக்கீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டுதான்பா நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். அப்படியா? ஆமா, அப்படி ஆகட்டும் என்று கண்மூடித்தனமாக அசுரர்கள் கண்ணை மூடி கொண்டு அமைதியாகவே இருந்தார். அப்படி இருக்கு அமிர்தத்தை கொடுத்து வருகிறார். வரிசை முடிந்தது. மாயமாகவே மறைத்து செல்கின்றார். கண்மொழி உட்கார்ந்து அசுரன் சொல்றாங்க, என்ன உனக்கு அமிர்தம் ஏதாவது கிடைத்ததா? இல்லை இல்லை, உனக்கு கிடைத்ததா? கிடைக்கலடா. தம்பி உனக்கு கிடைச்சதாடா? கிடைக்கலையா? எனக்கு தான் அமிர்தம் கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னோம்னா அமிர்தம் யார் சாப்பிடாத தெரிய வேண்டாமா? கண்ணதிலிருந்து பாருன்னே, கண்ணதிலிருந்து பாக்குறேன்னா அமிர்தம் கிடைக்காதுடா. அம்மா, அமிர்தம் கிடைக்கதா இல்லையோ, சரி, அந்த பெண்ணு கிடைக்காது கண்ணதிலிருந்து பார்த்தா. ஆமா, அப்படியே அந்த கண்விழித்து பாருங்கள் என்று சொல்றேன். அப்படி இது தேவ கூட்டத்தில் அசுர கூட்டத்தில் ஒருவராகப்பட்டவன் கண்விழித்து பார்க்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா தெய்வாதி தெய்வங்கள் எல்லாம் ஓடோடி வந்தார். ஐயா, எங்களோட மத்த போது எங்களா வச்சிருக்கீங்க? நாங்க சாப்பிட்டேன்டா. என்னது சாப்பிட்டோம்? சாப்பிட்டீங்களா? ஆமா. எங்க இருந்து வந்தாலும் ஒண்ணுமே தெரியாம எப்படி நீங்க அமிர்தம் சாப்பிட்டீங்க? எங்களுக்கு அமிர்தம் கிடைச்சது, நாங்க சாப்பிட்டோம். ஆமா, என்ன செய்யணும்? அப்படியா? டேய் தம்பி, மயில ரெண்டு கொடுமே எந்த கத்து மயில ரெண்டு கொடுக்குமா? அப்படி தானா வந்து கொடுப்போம். நமக்கு தேவை என்ன செய்யணும்?
காலுக்குள்ள அப்படி பக்குவமா மிதிக்கணும். ஆமா. மிதிச்சு வச்சுட்டு சரி. ஒவ்வொரு இறகா பிடுங்கி எடுக்கணும். அடேங்கப்பா. அப்படி ஆனால் நமக்கு தரக்கூடிய அமிர்தத்தை ஆமா. தேவாதி தேவர்கள் சாப்பிட்ட காரணத்தினால இவங்க சும்மா விடலாமா? ஆமா, அடி அடி என்று அடித்து உன்னவ சின்னவனை பற்றுகின்றார்கள். உன்னதமாய் தெய்வார்கள் வாய்க்கு முறையை விட வாய் வதைக்கின்றார். இனிமேலும் அசுரபத்தியை வைத்திருந்தோம் என்று சொன்னால் தேவர்களை வாழ விட மாட்டார். அப்படி என்று சொன்னால் அசுரபத்தியை அடிமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சக்கரத்தை பார்த்தார். சக்கரமே ஆனால் லோகத்தை சென்று ஆடவர் வர்க்கமே இல்லாமல் அடிமையிலிருந்து விட்டு வா அப்படி இந்த வார்த்தை கிட்ட சக்கரமாக பாதாள நாட்டில் வருகின்றது. அப்படி ஆண் வர்க்கங்கள் இல்லாமல் அப்படி அறிந்து வருகின்றது. இதை பார்க்கின்றால் ஒரு பெண்மணியானவள் என்ன நினைக்கிறாள்? மாயை சித்திரவீரி என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்து அப்படியே கையில் ராட்சசியானவள் சபலத்தை கண்டதும் இருகரமும் கூப்பி வணங்கி இருக்கிறார். அபயம் கார்மிக வண்ணா அபயம் அபயம் என்று சொல்லி அவை குரல் எழுப்பினாள். சக்கராயுதம் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார் கணேசன் நீராடி ஆகியவன் கையிலேயே தரித்திருக்கிறது. சரி. அப்படி இருக்கும்போது ராட்சசியானவள் நிற்கின்றார். அறிந்து போது மாதலோட்டு எம்பிராக ஆள வேண்டும் ஆள வேண்டும் ஆள வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஆண் குழந்தை இல்லாமல் நாட்டை ராஜி பரிமாணம் செய்ய முடியாது என்று சொல்லி அம்மையானவள் சாந்தாலே தரைமெழுகி 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 சந்தேகத்தால் கொலவேட்டார் தரைமெழுகி தரைமெழுகி அறியதமோ அறியதமோ ஈஸ்வரனை தான் நினைத்து Thank you.